அங்க பாருயா. என்ன இது உடச்சு நகை எடைய குறைச்சுட போல இருக்க? நீ கொண்டு வந்து கொடுக்கறத நம்பி பணம் கொடுத்துருவாங்களா? நாங்க செக் பண்ணி பார்க்க வேண்டாம். நல்லா செக் பண்ணிங்க போங்க. இது கரார் கண்டிப்பு கடை, கொஞ்சம் பொறுமையா இருக்கணும். அவசரமா தான் நகை வாங்கிட்டு சரி சரி மதி போடுங்க. அவசரப்படுற ஐயா, நகையை ஆர்டர் கொடுத்துட்டு நீ பாட்டுக்கு மாச கணக்குல வராம இருந்தா நகையை வச்சுக்கிட்டு நாங்க என்ன வேடிக்கையா பாப்போம்? அட மனுஷன் தான் பல வேலைகள் தான் இருக்கும். ஒரேடியா கோச்சுக்கிறீங்க. ஆள் வராம இருந்துட்டா நகை என்ன தெருவிலியா போட்டு போறீங்க? உனக்கு தான் பேச தெரியும்னு பேசிக்கிட்டே போறாங்க. அதிகமா பேசாத. நான் வியாபாரத்தை கவனிக்கலாம், உன் சட்டத்தை கவனிக்கிறதா? அப்படித்தான் சத்தம் போடுவேன். நகை கடையில என்ன ரகசியம் வேண்டி இருக்கு? என்கிட்ட ரகசியமே இல்ல, எல்லாம் பிளைன் தான். இஷ்டம் இருந்தா எது இல்லாட்டி போனா கருது நீ வெளியே ஓடிப்போ. என்ன கடை விட்டு வர சொல்ற? இல்ல என்ன சத்தம் போடுவாங்கிற? நேற்று வந்த பையன் என்ன வந்து கடை விட்டு போக சொல்ற? அவ்வளவு தைரியம் வேணா உனக்கு? வாங்க வந்தீங்களா? கடையில உங்களை வியாபாரம் பண்ண சொன்னாங்களா? இப்படி சண்டை போட்டு சொன்னாங்களா? மனேஸ்வரியா, என் பேர்ல தப்பு இருந்தா நீங்க அடிங்க, கொல்லுங்க. நீங்க என் தடுப்ப மாதிரி. யாரும் அவன் தடுப்பேன் தடுப்பேன் அதெல்லாம் ஒண்ணு இல்லைங்க. இந்த தென்னை மரத்தான் கடையில பெரிய கலவரத்தை உண்டு பண்ணிவிட்டு இப்ப உங்களை நேரா பார்த்த உடனே தடுப்பன்னு உதறான். நிக்காதீங்க, என் முகத்துல முடிக்கப்படாது. ஓடிப்போம். ஓடுனீங்களா? நான் எங்க போறதுங்க? எங்கயாவது போய் தொலைங்கடா. எங்க போனாலும் திரும்பி இங்க தாங்க வரணும். அதை விற்க வேற யாருமே இல்லைங்க. அறிவட்ட கழுதைகளா தெரியுதுல்ல, அது தகுந்தோடி ஒழுங்கா நடந்துக்கிறது. நம்ம கடை முதலாளி இந்த பய முகத்தை வெளியில காட்டாதீங்க, எங்கேயாவது ஒழிச்சு வைங்க. வியாபாரமே நடக்க மாட்டேங்குன்னு தினம் ஏன் உசர வாங்குறாரு. நான் பாவ பரிதாபத்துக்கு அஞ்சு இந்த முகத்துக்களை வெளியில விட்டா வாடி போகுமேன்னு உள்ளே வச்சுக்கிட்டு இருக்கேன். உருப்படாத பசங்கள திமிரா பண்றீங்க. ஏன்டா பேசாம நிக்கிறீங்க? ஒண்ணும் பேச தோணலைங்க. உடம்பெல்லாம் வேர்க்குதுங்க. வேர்க்குதா? வியாதி முடிச்ச பசங்க சிசி கிட்டே நிக்க விட. போட போங்க. எங்க போறோம்? வேலை செய்ய போங்கடா. இந்த பயலை கட்டிக்கிட்டு எவனாலயா மாரடிக்க முடியும்? மியூசியத்தில் இருக்க வேண்டிய பசங்க வாங்க. என்ன மேனேஜர் சார் இருக்கணும். என்ன டிஃபன் காஃபில ஆச்சுங்களா? என் பர்சனல் அக்கவுண்ட்ல ஒரு 1000 rupees அர்ஜென்டா தேவை. என்னங்க? ஒரு 1000 ரூபாய் அவசரமா தேவைன்னு சொல்றேன். என்ன யோசிக்கிறீங்க? யோசனை ஒண்ணும் இல்ல. இப்படி அடிக்கடி பணத்தை வாங்கிட்டு போய் அனாவசியமான காரியங்களுக்கு செலவு பண்றீங்கன்னு காதுக்கு ஒரு செய்தி வந்தது. ராங் நியூஸ், ராங் நியூஸ். யாரோ உங்ககிட்ட தப்பா சொல்லிருக்காங்க. அவசியமான காரியத்துக்கு தான் நான் எப்பவுமே செலவு பண்ணுவேன். எங்கெங்க செலவு பண்றீங்க? ஆஸ்பத்திரி கட்டுறீங்களா? ஒரு பள்ளிக்கூடம் கட்டுறீங்களா? ஏழை எளியதுக்கு தான தர்மம் பண்றீங்களா? அதெல்லாம் தான் எங்க அப்பா காலத்துல செய்து முடிச்சாச்சு. நான் வேற செய்யணுமா? கடைக்கு முதலாளியா இருக்கிற உங்ககிட்ட மேனேஜரா உத்தியோகம் பாக்குற நானு அடிக்கடி எதுக்கெடுத்தாலும் மறுத்து பேசுறேன்னு நீங்க மனசுல வித்தியாசமா நினைச்சுக்க கூடாது. உங்க அப்பா உசுர விடும்போது கூட கடையை கவனிச்சுக்கோ, பையனை பாத்துக்கோன்னு என்கிட்ட தான் சொல்லிட்டு செத்தாரு. அவரோட வார்த்தையை நம்ம காப்பாத்தணும் பாருங்க, அதுக்காக சொல்ல வந்து. தவறான வழியில நான் ஒரு நாள் நடந்ததே இல்லையா? நீங்க தான் எதை என்ன தப்பா நினைக்கிறீங்க? நான் நினைக்கிறதுக்கு என்னங்க இருக்கு? உங்க கடை, உங்க சொத்து, உங்க முதல், அதை உணர்ந்து நீங்க நடந்துகிட்டா அதுவே எனக்கு போதும். ஆல்ரைட், எல்லாம் எனக்கு தெரியும். இப்போ ஒரு 1000 ரூபாய் எடுங்க. சரி கொடுக்குறேன். சரி நான் வர்றேன். இதுக்கு கணக்கு அப்புறம் நான் விவரமா சொல்றேன். நல்லது. வர வர இந்த மோகனோட செய்கை எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கவே இல்லை. ஆமாங்க. என்னடா ஆமாங்க? இந்த அம்மா இது 5 பவுன் நகைதானா? நான் ஆமாங்க. வேலையை பாடுறா, என் வயிற்றுல கிளப்பா. டை டிக் டிக் டை டிக் டிக் டை டிக் டிக் டை டிதுதை டிதுதை டை டிதுதை டிதுதை டை டிதுதை டிதுதை டை 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 கை 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 கை. உன் தலை இல்ல, என்னடா களிமண் மீச்சுக்கிட்டு இருக்கிற? இல்லீங்க, காலடி போடுறேன். எதுக்கு இந்த அடி போடுறேன்? 2 படி மேல போடலான்னு பாக்குறேன். 2 படி மேல போறதுக்கு இங்க இருந்தா போடுற, அங்க போய் படியில போடுற. உனக்கு வர வர ஒரு மாதிரி தான். இங்க வாங்க. இந்த பானை என்ன சாப்பிட்ட? ஏன்டா ஆடுற? கொண்டு போய் வை. என்னது? சாலிப்ப. அப்பா பலகாரம் சாப்பிட வரீங்களா? சாப்பிடலாம். கொஞ்சம் தண்ணி கொண்டாமா. அந்த பொண்ணு எல்லாம் வந்துருச்சா? இன்னும் இல்லப்பா. என்ன பார்க்க யாரோ வந்திருக்கிறாங்க. யாரு அவன் விசாரிச்சா? விசாரிச்சுங்க. உங்களை நேர்ல கண்டுக்கிறாங்களா? நேர்ல கண்டுக்கிறாங்க. சரி கண்டுக்கிற சொல்லு.
வணக்கமுங்க. வாய்யா வாய்யா வடிவேலு, உட்காரு உட்காரு. ஆமா வடிவேலு, கொஞ்ச நாளைக்கு முந்தி செத்து போனது நீயா உங்க அண்ணனா? கேட்கறது மாடா மனுஷனா? இந்தப்பா கோச்சுக்காத, இங்க இரு. அது உங்க அண்ணன் மோமும் ஒரே சாயலா இருக்கா, ஏதாவது வித்தியாசம் புரிஞ்சுக்கிற முடியல எனக்கு. அதுலயும் வீட்டு பக்கம் வந்த கொட்டு சத்தம் கேட்டுச்சு, அவசர சொல்லியா போனேன். சரி அப்புறம் வந்து கேட்டுக்கலான்ட்டு. ஆமாங்க, அண்ணன் செத்து போயிட்டார். போயாச்சா? போட்டு நீயாவது இரு. அண்ணப்பா உள்ளூர்லயே இருந்துகிட்டு இந்த பக்கமே வர மாட்டேன்றிய. எங்கங்க குழப்பு தழப்ப பார்க்கவே நேரம் சரியா போகுது. அசைய முடியலையே. நீ இரும்பு கடைக்காரனாச்சே. பழைய கடை தானே? ஆமா ஆமா, இரும்பு கடையை விட்டா வேற வழி. வடிவேலு, நீ விஷயம் இல்லாம இந்த பக்கம் வரமாட்டியே, ஏதாவது வேற ஒண்ணு இல்ல. நம்ம சின்ன பையன் இருக்கானே, அவன் சொல்றான், உங்க பொண்ணுகள்ல ஏதோ ஒரு பொண்ணு பாட்டு வாத்தியாரமா இருக்குதாங்கல்ல? ஆமா, அந்த பொண்ணுகிட்டயே சங்கீதம் சொல்லிக்குவேன்னு சொல்லி ஒத்த கால்ல நிக்கிறானுங்க. 2 கால்ல எப்பதான் நிப்பானா? உங்க பொண்ணு வந்து சங்கீதம் சொல்லி கொடுத்தா நிக்கிறானோ என்னமோ. இது என்ன பிரமாதம், சொல்லி கொடுக்க சொன்னா போச்சு. அப்பா ஏமா இந்த பொண்ணுதான் பாட்டு வாத்தியார் அம்மாவா? இது என் மூத்த பொண்ணு, நீலான்னு பேரு, நிறைஞ்ச மனசு. கூட பிறந்த தங்கச்சிகளையும் பெத்த அப்பனையும் பாதுகாக்கிறதுல இந்த பொண்ணுக்கு நிகர் இந்த பொண்ணே தான். தங்கம்னா தங்கம், அப்படி தங்கம். அப்பா வா. பயப்படாது பயப்படாது, இருங்க. என்னம்மா? ஒண்ணு இல்ல வா, ஒண்ணு இல்ல. வடிவேலு, பாத்தியா, இப்படி ஒண்ணு எனக்கு 2வது பொண்ணா பிறந்திருக்கு. இருக்கட்டும் இருக்கட்டும், அதனால என்ன, இப்படி ஒரு பொண்ணு இருக்க வேண்டியதானே. வடிவேலு, அங்க பாத்தியா, இதுதான் என் 3வது பொண்ணு. பள்ளிக்கூடத்துல வாத்தியார் உத்தியோகம் பாக்குது. பொண்ணுகள் எல்லாத்தையும் ரொம்ப புத்திசாலித்தனமா வளர்த்திருக்கீங்க. அதை ஏன் கேக்குற வடிவேலு, இந்த பொண்ணுகளை பெத்து வளர்த்து படிக்க வச்சு இந்த நிலைமைக்கு கொண்டு வர்றதுக்குள்ள நான் பட்ட பாடு. அதுல இன்னொன்னு வடிவேலு, தாய் இல்லாத பிள்ளைங்க பாரு, சுருக்குன்னு ஒரு வார்த்தை சொல்லிட்டோம்னா கண்ணை கசைக்கிட்டு நிக்குங்க. அதனால அதாவது மனசு கோணாதபடி செல்லமா வளர்த்துட்டேன். இனி ஆண்டவன் விட்ட வழி. நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க, ஒரு குறையும் வராது. பலா இந்தாண்ட இங்க வா. பத்தியா, இது உன்னை பார்க்கத்தான் வந்திருக்கிறாரு. வணக்கம். வடிவேலு, கீழே வந்துடாது இரு. இது வந்து இதுதான் என் கடைசி பொண்ணு பாலா. நீ கேட்டிய பாட்டு வாத்தியாரம்மான்னு, அதுதான் இது. பாட்டு நல்லா பாடும், ஆட்டம் அதை விட வீண இருக்க என் பொண்ணுகிட்ட யாரும் நிக்க முடியாது. என் பையன் கூட சொன்னானுங்க. சொன்னானா? இப்போ என் பொண்ணை பத்தி நானே பிரமாதமா பேசிக்கிறப்படாது, திருஷ்டி விழுந்துடும். ஆமா பாரு, நீயே பாரு. அம்மா பாலா, வடிவேலு கேட்கட்டும், ஜம்முன்னு ஒரு பாட்டு பாடு. ஜம்முன்னு ஒண்ணும் பாட்டு இல்லையேப்பா. அப்படி ஒண்ணும் இல்லம்மா, கொஞ்சம் கம்பீரமா பாடுங்கிறதுக்கா சொல்ல வந்தேன். சரி பாடு. ஐயா யாருன்னு? இரும்பு வியாபாரி. அப்படி முழு பேரையும் சொல்லுங்க. இரும்பு கரும்புன்னு பாடுமா. பொண்ணு நல்ல லட்சுமி கதையா இருக்கீங்க. காலப்பாரியா? என்ன கால திருஷ்டி கழிஞ்சது. பாட்ட காலு. பல பல பல, ரொம்ப பிரமாதம் ரொம்ப பிரமாதம், ஒண்ணு சொல்லிக்க முடியல. ஏங்க அந்த பொண்ணு ஒண்ணும் பாடாதோ? ஓ, அக்கா நல்லா பாடுவாங்களே. மலா உட்கார்ந்து நீ ஒரு பாட்டு பாடுமா, வடிவேல் கேட்கட்டும். எனக்கு என்னப்பா தெரியும். சும்மா பாடுமா, நான் வேற யாரும் இல்ல, உங்க குடும்பத்துக்கு ஒரு வகையில நான் சொந்தக்காரன் தான். என்ன பாட்டு பாடுறது? உங்களுக்கு பிடித்தமான பாட்டு. பள்ளிக்கூடத்து பிள்ளைங்க பாடுற பாட்டை பாடம்மா. இல்ல நீ சும்மா ரெண்டா. ஆமா, பையன் யாரு? பையன் நம்ம வீட்டு வேலைக்காரன் தான், இருந்தாலும் புள்ள மாதிரி வளர்க்கறேன். போட்டும் போட்டும், உங்களுக்கு ஆம்பளை பையன் இல்ல இருக்கு. பாடுமா. கல்வியே பிரதானம், அது கண்ணுக்கே சமானம். கல்வியே பிரதானம், அது கண்ணுக்கே சமானம். எனும் அவ்வை பாட்டியின் சொல்ல காட்டி நாம் அறிவு பெருக வேணும். உலகில் கல்வியே பிரதானம், அது கண்ணுக்கே சமானம். எனும் அவ்வை பாட்டியின் சொல்ல காட்டி நாம் அறிவு பெருக வேணும். உலகில் கல்வியே பிரதானம், அது கண்ணுக்கே சமானம்.
இந்த பொண்ணு பாட்டுக்கு என்ன, இதுவும் நல்லா தான் பாடுது. ஆதிரம் அல்வா மாதிரி. அப்பா, சின்னக்கா பாட்ட நீங்க இப்ப கேட்டது இல்லையே, முன்ன விட பிரமாதமா பாடுறாங்க அப்பா. கலா கூட பாடுறாளா? எங்கம்மா பாடு, கொஞ்சம் கேப்பா. வாங்கப்பா, எனக்கு ஒண்ணும் தெரியாது. அட சருத்தான் பாடுமா. வாங்கக்கா. எனக்கு வெக்கமா இருக்கு. அட இப்ப என்ன உன்ன பொண்ணு பார்க்க வந்திருக்காங்க, பாடுனா உட்காந்து நறுக்குன்னு பாடுவியா? சீக்கிரம் பாடுங்கக்கா, அப்பா கோச்சுக்கு போறாரு. இப்ப நான் பாடல, பாடுங்கக்கா. என்ன பாடுறது? அட என்னத்தையாவது பாடு. சோடா கிடைக்குமா? சோடாவா? சரிதா, மத்த பொண்ணு எல்லாம் பாடுன்னு சொன்னோன்னு நறுக்குன்னு பாடுதுங்க, சோடா வேணுமா? சோடா உண்ண வேணும், நல்லா உறங்க வேணும், ரொம்ப உல்லாசமாகவே வாழ வேணும். உண்ண வேணும், நல்லா உறங்க வேணும், ரொம்ப உல்லாசமாகவே வாழ வேணும். பொன்னாலே கட்டில் ஒண்ணு, பூவாலே மெத்தை ஒண்ணு. பொன்னாலே கட்டில் ஒண்ணு, பூவாலே மெத்தை ஒண்ணு, என்னாலும் சொந்தமாக இருக்க வேணும். பொன்னாலே கட்டில் ஒண்ணு, பூவாலே மெத்தை ஒண்ணு, என்னாலும் சொந்தமாக இருக்க வேணும். பாலன்னும் திங்கணும், கண்ணாசந்து படுக்கணும். பாலன்னும் திங்கணும், கண்ணாசந்து படுக்கணும். என் எண்ணம் போலே உலகையெல்லாம் சுத்தி பார்க்கணும். என் எண்ணம் போலே உலகையெல்லாம் சுத்தி பார்க்கணும். கனவில் சுத்தி பார்க்கணும். உண்ண வேணும், நல்லா உறங்க வேணும், ரொம்ப உல்லாசமாகவே வாழ வேணும். உண்ண வேணும், நல்லா உறங்க வேணும், ரொம்ப உல்லாசமாகவே வாழ வேணும். பரவாயில்ல பரவாயில்ல, இந்த பொண்ணு நல்லா தான் பாடுது. நீங்க அபார ஞானஸ்தன். பரம்பரை அப்படி. எல்லா பொண்ணுக்கும் சங்கீதம் சொல்லி வச்சிருக்கீங்களே. அந்த பாலாவுக்கு தான் சொல்லி வச்சேன், அந்த பொண்ணு மத்த பொண்ணுகளுக்கு எல்லாம் சொல்லி வச்சிருக்கு. ஓஹோ. என்னங்க ஏங்க பெரிய அக்காவை பாட சொல்லலீங்களே? ஆமாடா குழந்தை, நான் கூட இப்ப நினைச்சேன். நீலாம்மா, நீ பாடி நான் இதுவரைக்கும் கேட்டதே இல்லையே, இன்னைக்கு தான் கொஞ்சம் பாட நானும் கேக்குறேன். ஆமாப்பா, பாடுங்கக்கா. அக்கா பாடத்துக்குள்ள ஏண்டி அவசரப்படுறீங்க? பாடுவாங்க. அடுப்புல அரிசி போட்டிருக்கேன்ப்பா. எப்பவுமே என் மூத்த பொண்ணு அப்படித்தான், கொஞ்சம் வெக்கப்படும். பாலா, ஆமா, இவரோட மகன் சின்ன பையன் உன்கிட்ட தான் பாட்டு சொல்லிக்கிறவேன்னு ஒத்த கால நிக்கிறான். அதனால ஒரு நல்ல நாளா பார்த்து போய் பாடத்தை ஆரம்பிச்சு விட்டு வந்துரு. நல்ல நாளாவது 4 நட்சத்திரம் பார்த்து தானுங்க இன்னைக்கே கூட்டிட்டு போலான்னு வந்திருக்கேன். அடவடிவேலு, ஏற்கனவே எல்லாத்தையும் முடிவு பண்ணிட்டு வந்துட்டு போல இருக்கு. ஆமாங்க, இன்னைக்கே வந்து பாடத்தை ஆரம்பிச்சு வச்சுட்டு வந்திருக்கேன். அது சரி, ஓம் பெரியத்தை ஏன் கெடுப்பான? பாலா, போய் பாடத்தை ஆரம்பிச்சு விட்டு வந்துடுறியா? சரிப்பா, குழந்தை கூட போயிட்டு வாடா. போயிட்டு வரேன்ப்பா. ஆட்டுமா, ஜாக்கிரதை ஜாக்கிரதை. அப்ப நாங்க வரட்டுங்களா? சரி வடிவேலு, ரொம்ப சந்தோஷம். சரி சரி. அப்போ நானு பாலா, இதுதாமா நம்ம வீடு. குழந்தை, இதுதான் வீடா? அடடே, இதுவும் வீடா? என்னப்பா அது? இல்லைங்க, எங்களுக்குள்ள பேசிக்கிறோம். வார்த்தை நம்ம காலே விழுந்தது. சின்ன பொண்ணு, சின்ன பொண்ணு, வா வா வா. என்னங்க? நீங்க சின்ன பொண்ணுன்னு கூப்பிட்டீங்க, யாரும் அம்மா வந்து நிக்கிறாங்க. இதுவா என் பெஞ்சாதி, பேரு சின்ன பொண்ணு. என்ன பையன் சொன்ன பாட்டு வாத்தியாரமா இந்த பொண்ணு தான். அப்படிங்களா? ஆமா. ஏமா நிக்கிற? உட்காருமா. உட்காரு. என் சின்ன பையன் உன்கிட்ட தான் பாட்டு சொல்லிக்குவேன்னு உண்ணாவிரதம் இருக்கிறாமா. நீ பாடத்தை ஆரம்பிக்காம பச்சை தண்ணி கூட குடிக்க மாட்டானா? பட்டினி கிடக்கிறது ஒரு வகைக்கு நல்லதுதான். என்னப்பா அது, வந்ததுல இருந்து என்னென்னமோ சொல்லிக்கிட்டு இருக்க? இல்லீங்க, சாப்பாட்டை கம்மி பண்ணா சஜமத்துக்கு மேல தொடலாம், பாரம் வயிற்றுல குறைஞ்சா பஞ்சமத்துல நின்னுகிட்டே இருக்கலாம்னு எங்க பாலாதான் அடிக்கடி சொல்லிக்கிட்டே இருக்கோம். எப்படியோ பாட்டை சொல்லி கொடுத்து எங்க பையனை ஒரு பெரிய சங்கீத வித்வானாக்கிதான் சரிதான். அடாடாடா, இந்த பாட்டுக்காக எங்க பையன் படுற பாட்டை எங்களால பார்க்கவே முடியலம்மா. பாலா, இது என்னம்மா இது? விட்டில என்னங்க இதனுடைய நிஜ உருவம் எங்கங்க? அது பையனை தான் கேட்கணும். பையன் பழகி பழகி பார்த்து
சரியா வரலன்னு கொஞ்சம் கோவத்தை இதுகிட்ட அதிகமா காட்டிட்டான் போல இருக்கு. நல்ல வேளை பசிக்கு பாதிய தின்னுபிட்டு மிச்சத்தான் கீழே போட்டான்னு நினைச்சேன். இங்க பாருமா, இது ஒரு கோர காட்சி. ஐயோ, மிருதங்கமா இது? என்ன அந்த வீட்டுக்குள்ள வாத்தியங்க நிஜ உருவமே மாறி தெரியுது? அதுக்குதான் நான் அப்பவே கேட்டேன், இதுவும் வீடான்னு. என்னத்த சொல்றது, எல்லாம் பையனுடைய தொழிலாளர் தான். சரி சரி, பையனை சீக்கிரமா கூப்பிடுங்க. நல்ல நேரத்துல பாடத்தை ஆரம்பிச்சுட்டு நாங்க போயிடுறோமே. சரி சின்ன பையா. சின்ன பையா, என்னங்க பையன் நேரா போறான்? அடடே, இவன் நம்ம வீட்டு வேலைக்கார பையன், கூப்பிட்டு சீக்கிரம். சின்ன பையா, சின்ன பையா. என்னம்மா? இவன் தான் என் மகன், சின்ன பையன். உங்ககிட்ட தான் பாடம் சொல்லிக்குவேன்னு எங்க உயிரை வாங்கிட்டான். என்னங்க இவரா சின்ன பையன்? ஆமா, இவன் தான் என் சின்ன மவன். குழந்தை ஓடிடலாமே. அப்பா அப்பா, என்னப்பா ஓடிடலாமே சொல்றாங்களே? இருமா, பாடத்தை ஆரம்பிச்சு வச்சுட்டு போயிடலாம். உட்காருமா. உட்காரு. ஐயா சின்னவரே, இதுக்கு முன்னாடி உங்களுக்கு யாராவது சங்கீதம் சொல்லி கொடுத்ததுண்டா? ஏன் 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 அப்படி கேக்குறீங்க? இல்ல, வாத்தியங்கள் எல்லாம் அலங்கோலமா இருக்கேன்னு கேட்டேன். அது எங்க அம்மா அப்பா 2 பேரும் கத்துக்கிட்ட லட்சணம். ஏன்டா எங்க உயிரை வாங்குற? நீ சும்மா இருமா. நீ சும்மா இருப்பா. உங்களுக்கு பாட தெரியுமா? ஓ, முறையோட பாட தெரியாதே? எதுவும் சுமாரா பாடுவீங்கல்ல? பாடுவேன் பாடுவேன். அப்ப ஒரு பாட்டு பாடுங்க. பொட்டியோட பாடுறேன். பொட்டி ஓடவா? சுதியோட சேர்ந்து பாடுறேன்னு சொல்றேன். நம்பிக்கை இல்ல. யாராவன்? பெரியசாமி, பெட்டி கொண்டு வாடா. இந்தாங்க பெட்டி. அடாடாடாடா, ஞான பாவமே இல்லாத வீட்டுல வந்து சிக்கிக்கிட்டு பெரிய அவஸ்தையா இருக்கு. ஆமா ஆமா, பெரிய அவஸ்தையா இருக்கு. இருங்க இருங்க, நான் போய் எடுத்துறேன். அண்ணே, பெரியசாமி அண்ணே, வாங்க. போடா போடா. அம்மா, ஞானத்துல இருந்த வீடுதான். யாரு? எங்க தாத்தா. இந்த பாலா, ஆமா, இந்த பெட்டி மட்டும் எப்படி முழுசா இருக்கு? அத நான் எடுத்து ஒளிச்சு வச்சிருந்தேன். ஆமாம்மா, இந்த ஒரு காரியத்தை தான் என் பொண்டாட்டி உருப்படியா செய்திருக்கா. போங்க பாடுங்க. என்ன செய்ய போறீங்க? பாட போறேன். ஓ, அட ஏன்டா கூச்சப்படுற? நல்ல சத்தம் போட்டு பாடாண்டா. பூஜக பூஜன ராம, பூஜக பூஜன ராம, பூஜக. என்னங்க ஓடிட்டாங்க? ஓடாம என்ன செய்வாங்க? அந்த பொண்ணு பாடத்தை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னால நீதான் உன் மகனை சத்தம் கொடுத்து பாட சொல்லி ஓட வச்சுட்டேடி. அதுக்கு நான் என்ன செய்யறதா? உங்க மகன் குரல் அப்படி இருக்குது. அம்மையப்பா, என்னத்துக்கு வீணா சண்டை போட்டுக்கிறீங்க? எப்படியும் அந்த பொண்ணு கிட்ட தான் நான் சங்கீதம் கத்துக்கணும். எங்கடா கத்துக்கிறது? நீதான் குரலை காட்டி அந்த பொண்ணை துரத்திட்டியாடா முட்டாப்பல. துரத்துனா என்னப்பா, போய் சமாதானப்படுத்தி கூட்டிட்டு வாங்க. அத சவகாசமா செய்யலாம். இப்ப சாப்பிடறதுக்கு வாங்க. அப்பா, சாப்பாடா? ஆமா ஆமா, சாப்பாடுக்கு தான் லாயக்கு நீ. என்னம்மா? காரப்பா. காரமா? என்ன காரம்? சட்னில ஒரே காரம். கொஞ்சமா தின்னு தொலைக்கிறது. ஏக்கா, நீங்க தானே பெரியக்கா கிட்ட காரம் கொஞ்சம் ஜாஸ்தி போடுங்கன்னு நேத்து சொன்னீங்க. நீ ஒண்ணு, அவ நேத்து இருந்த மாதிரி அன்னைக்கு இருக்கா? போங்கப்பா. எங்க? அப்பா, உங்களுக்கு விஷயம் தெரியுமா? என்ன? பள்ளிக்கூடத்துக்கு போறதுக்காக நான் பஸ் ஸ்டாப்ல நின்னுகிட்டு இருந்தேன். அப்போ முன்ன பின்ன தெரியாத யாரோ ஒரு ஆளு மோட்டர் பைக்ல வந்து, எங்கம்மா போறீங்க, ஏன் மோட்டர் பைக்ல உட்காருங்க, நீங்க போக வேண்டிய இடத்துக்கே கொண்டு போய் சேர்க்கிறேன், அப்படி இப்படின்னு என்னென்னமோ பேசிட்டான்பா. அவ யார? தெரியலப்பா. நீயா? காலம் ரொம்ப கெட்டு போச்சு. எங்கம்மா எனக்கு தெரியுது. அப்படி இல்லன்னா தெருவுல பந்து விளையாண்டுகிட்டு இருக்கிற மனுஷன் நம்ம வீட்டு மாடி மேல இருக்கிற டூம உடப்பானா? அது எப்போ? அத சொல்லத்தாப்ப நான் அப்பவே வந்தேன். நீங்க யாரோ ஒரு பெரியவர் கூட பேசிக்கிட்டு இருந்தீங்க. சரி, அப்புறம் சொல்லலான்னு போயிட்டேன். ஓ புத்திசாலித்தனை யாருக்குமா வரும்? ஏண்டி சிரிக்கிற? நான் சும்மா சிரிச்சேன். ஏக்கா படிச்சு காட்டின? நான் சும்மா படிச்சு காட்டினேன். இரும்பு என்னம்மா இது? பாத்தீங்களாப்பா, இப்ப பேசாம இருக்கீங்களா? அடி நீங்க பேசாம இருங்க. உரைச்சு போடு. நீங்க சும்மா இருங்க. நிலா, இவங்க 2 பேரையும் வந்து பாரு. ராமா ராமா, கொஞ்சம் முகத்தை ஒழுங்கா வச்சுங்களேன், பயமா இருக்க. ஏம்மா? ஒண்ணும் இல்லடா. அடப்பாவி போய் பிள்ளைகளா, பாத்தியம்மா நிலா, இது 2ம் சேர்ந்து என்ன பைத்தியக்கார நாக்குதுங்க. பாலா இன்னும் வரலையாப்பா? வரலம்மா, ஒரு காலம் அங்க சாப்பிட்டு வருதா என்னமோ.
நீ போய் சாப்பிடமா. இல்லப்பா, பாலா வந்ததுக்கு அப்புறமே சாப்பிட்டுக்கிறேன். மாலா, நீ கொஞ்சம் வரியாமா? அப்பா, அக்கா போயிட்டாங்களா? அடத்துப்பா உள்ள இப்ப எப்படி உட்கார்ந்துருக்கு பாத்தியா? அப்பனை கண்டாதான் எல்லாம் ஏமாத்துதுங்க. நான் ஒண்ணும் சொல்லலக்கா, சின்னக்கா தான். நான் அதை கேட்கலம்மா. உங்க பள்ளிக்கூடத்துல மாசம் முடிஞ்ச உடனே சம்பளம் கட்டலன்னா அப்புறம் பிள்ளைங்களை சேர்க்கவே மாட்டீங்களா? உடனே டிஸ்மிஸ் செஞ்சுடுவோம்க்கா. சம்பளம் கட்ட முடியாத நிலையில உள்ள 7 பிள்ளைங்களா இருந்தா யாரும் இருந்தாலும் என்னக்கா, எல்லாருக்கும் சட்டம் ஒண்ணுதானே? ஏமா 1-2 நாள் முன்ன பின்ன கட்டுறேன்னு சொன்னா கூடவா? பேச்சே கிடையாது. எங்க ஸ்கூல் மேனேஜ்மெண்ட் ஸ்கூலுக்கா, எல்லாம் ரொம்ப கரெக்டா நடக்கும். அது சரி, உன் கிளாஸ்ல சரஸ்வின்னு ஒரு பொண்ணு படிக்கிறாளா? ஆமா, அந்த பொண்ணு இன்னும் சம்பளம் கட்டலன்னு பள்ளிக்கூடத்துக்கே வரக்கூடாதுன்னு சொல்லிட்டோமே. அந்த பொண்ணு அவங்க அண்ணனும் இங்க வந்து உன்னை கேட்டாங்க, நீ இன்னும் வரலன்னு சொன்ன. அப்புறம் இந்த 2 ரூபாயை என்கிட்ட கொடுத்து உங்ககிட்ட கொடுக்க சொன்னாங்க. இது அங்கேயே கட்டக்கூடாதாக்கா, உங்ககிட்ட தான் கொடுக்கணுமா? கொடுத்தா என்னம்மா, கட்ட வேண்டிய கெடு தவறி போச்சுல்ல. இந்த நாளைக்கு அந்த பொண்ணு வந்தா பள்ளிக்கூடத்துல சேர்த்துக்கம்மா. சரிக்கா. ஐயோ, என்னம்மா பாடெல்லாம் ஆரம்பிச்சாச்சா? பாடமா? அதை ஏன் கேக்குறீங்க? ஏன், என்ன நடந்தது? குழந்தை சொல்லுவா, எனக்கு கை கால் உதறது. புடி புடி புடி. ஏய் குழந்தை, என்ன நடந்தது? பாடம் சொல்லிக்க வந்தவரு என்னாட்டும் சின்ன பையன் இல்லைங்க, பெரிய ஆம்பளை. ஆம்பளையா? ஆமாப்பா, ஆமா. அந்த ஆளுக்கு நான் எப்ப பாட்டு சொல்லி கொடுத்து எந்த ஜென்மத்துல வர்றது? ஏண்டா குழந்தை, அந்த பையன் என்ன அவ்வளவு ஞான சூன்யமா? அந்த விவரம் எல்லாம் கேட்கலீங்க, உருவத்தை பார்த்தோம் ஓடியாந்துட்டோம். நல்ல வேலை செஞ்சீங்கப்பா. பாலா, சாப்பிட வேண்டாமா? வாமா. நீ போம்மா, முதல்ல போய் சாப்பிடு. வரட்டும் வரட்டும். அப்பா, அப்பா, யாராவது ஒருத்தர் பேசுறீங்களா? எனக்கு முத்துத்தோடு வாங்கி கொடுங்கப்பா. எனக்கு கிரேப் சில்க் வாங்கி கொடுங்கப்பா. நீலா, அக்கா கூப்பிடாதீங்க, நாங்க தூங்க போறோம்ப்பா. இந்த வீட்டுல நான் கொஞ்ச நேரம் இல்லைன்னா உங்களை கவனிக்கிறதுக்கே மனசால் இல்லை. இந்தாங்க, கொஞ்சம் ஓய்வு எடுத்துக்கணும். பெரிய வீடுகள் எல்லாம் உள்ள திடீர்னு போகக்கூடாதுன்னா அப்புறம் திடீர்னு திருட்டு பட்டம் கிடைக்கும். இங்க இருந்தே கூப்பிடு. நீங்களே கூப்பிடுங்க. அம்மா, அம்மா. யாரை பார்க்கணும்? மாலாங்கிற பாத்தியாரம்மா வீடு தானே? இதேதான். என்ன விஷயம்? அவங்க பெரிய அக்கா நீலாங்கிறவங்க. நான் தான். என்ன சமாச்சாரம்? வணக்கம். உங்களுக்கு நிறைஞ்ச மனசுன்னு ஊரெல்லாம் சொல்லிக்கிறாங்க. அது இருக்கட்டும், வந்த விவரம் என்ன அதை சொல்லுங்க. வாங்க உட்காருங்க. பரவாயில்லைங்க. இவரு எங்க அண்ணா, நான் அவருடைய தங்க. எங்களுக்கு அப்பா அம்மா இல்ல, அண்ணனுக்கு எங்கேயும் வேலையும் கிடைக்கல. இந்த பொண்ணு உங்க சகோதரி மாலா கிளாஸ்ல தான் நேற்று வரைக்கும் படிச்சிட்டு இருந்தது. இந்த மாசம் சம்பளம் வீட்டுல என்ன ஸ்கூலுக்கு வர வேண்டாம்னு சொல்லிட்டாங்க. இன்னும் 2 நாள்ல எங்கேயாவது போய் கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு எப்படியாவது சம்பளத்தை கொண்டு வந்து கட்டிடுறேன். என் தங்கச்சியை பள்ளிக்கூடத்தை விட்டு நிறுத்திடாதீங்கன்னு உங்க மாலா அம்மா கிட்ட எவ்வளவோ கெஞ்சி கேட்டேன். ஒரேடியா மறுத்துட்டாங்க. மாலா அவ்வளவு நிர்தாட்சியமாக பேசுற. அவங்க என்னமா செய்வாங்க? அவங்க பள்ளிக்கூடத்து சட்டத்திட்டம் இப்படி இருக்கலாம். சம்பளம் எவ்வளவு கட்டணும்? 2 ரூபாய். ஒரு 2 நாள் பொறுத்துக்க சொல்லி குழந்தைய பள்ளிக்கூடத்துல சேர்த்துக்க சொல்லுங்க. எப்படி சம்பளம் கட்டிடுறேன். அட பாவமே, 2 ரூபாய்க்கு கூட வகை இல்லாமையா 2 பேரும் வாழ்க்கை நடத்துறீங்க? அதை ஏமா கேக்குறீங்க? இந்த பொண்ணுக்காகத்தான் உசுர வச்சுக்கிட்டு இருக்கேன். கூலி வேலை செஞ்சுதாமா வாழ்க்கை நடத்துறோம். நீங்க நாளைக்கு இந்த பொண்ணு கொண்டு போய் ஸ்கூல்ல விட்டுருங்க. மாமா கிட்ட சொல்லி சேர்த்துக்க சொல்லிடுறேன். ரொம்ப நன்றிங்க. உங்க உபகாரத்தை ஒரு நாளும் மறக்க மாட்டோம். இன்னைக்கு உங்க வீட்டுல என்னம்மா சாப்பாடு? சாப்பாடா? நாங்க சாப்பிட்டோம். அவ மறந்துட்டு சொல்றேன். உண்மையை ஏன் இப்படி மறைக்கிறீங்க? இந்தாமா சரசு, ஏதாவது வாங்கி சாப்பிடு. ஐயோ அண்ணா, ஏன்? என்ன? கை நீட்டு யார்கிட்டயும் யாச்சகம் வாங்க கூடாதுங்கிறதுதான் காலையில அண்ணன் எனக்கு சொல்ற முதல் பாடம். வளர்ற பெண்கள் வயிற்ற பட்டினி போடக்கூடாதும்மா. இல்லைங்க, சாப்பாடெல்லாம் வீட்லயே இருக்கு. நான் தான் சமைச்சு வச்சுட்டு வந்தேன். சரசு, உங்க அண்ணன் தான் சமையலா? இன்னும் எங்க வீட்டுக்கு அண்ணி ஒருத்தர் வரலைங்க. இந்த நிலையில அது ஒண்ணுதான் குறைச்சல். அம்மா, நீங்க மட்டும்
பழையபடி சரசு பள்ளிக்கூடத்துல படிக்க ஏற்பாடு செய்திருங்க. அதுவே போதும். சரசு போலாமா? வணக்கம், போயிட்டு வரோம். சரிம்மா. நாங்க வர்றோம். ஆள் இல்லைன்னா என்ன சத்தம் போடுறீங்க? நீ வேதா, நீ ஏன் பெஞ்சு மேல நிக்கிற? டீச்சர், வீட்டுல பென்சில் குச்சி மருந்து வச்சுட்டு வந்துட்டேன் டீச்சர், அதனால நிக்கிறேன். ஓஹோ, அதுக்கு நீயே தண்டனை கொடுத்துக்கிட்டியா? பரவாயில்ல, மறதிக்கு எப்பவுமே மன்னிப்பு உண்டு. நாளையில இருந்து இந்த மாதிரி செய்யாது. உட்கார். உன் கேஸ் என்ன? நான் ஸ்லேட்டை வாங்கி பாத்துட்டு இருந்தேன் டீச்சர், கை தவறி கீழே விழுந்து உடஞ்சு போச்சு டீச்சர். ஏன் உடைஞ்சது? கீழே விழுந்ததுனால. ஏன் கீழே விழுந்தது? கை தவறிட்டது. அவ ஸ்லேட்டை நீ ஏன் எடுத்த? தெரியாம எடுத்துட்டேன் டீச்சர். தெரியாம செய்யறதுக்கு பேரு தவறுதான். அதுக்கு ஒரு தடவை மன்னிப்பு உண்டு. உட்கார். தவறுக்கும் குற்றத்துக்கும் என்ன வித்தியாசம்? எங்க சுகுணா நீ சொல்லு. இன்னும் நீங்க சொல்லி தரல டீச்சர். சரி சரி, உட்கார். தவறுக்கும் குற்றத்துக்கும் என்ன வித்தியாசம்னா, தெரியாம செய்யறதுக்கு பேருதான் தவறு, தெரிஞ்சே செய்யறதுக்கு பேரு குற்றம். எங்க எல்லாரும் சொல்லுங்க பாக்கலாம். தெரியாம செய்யறதுக்கு பேரு, தெரிஞ்சே செய்யறதுக்கு பேரு. ஏர் பிடிப்பவன் உழவன், வாள் எடுப்பவன் வீரன், செங்கோல் வைத்திருப்பவன் அரசன், பால் கொடுப்பவன் தாய், பணம் பறிப்பவன். எங்க அப்பா. என்னடா சொல்ற? எங்க அப்பா வட்டி கூட வச்சிருக்காரு டீச்சர். பணம் பறிப்பவர் உங்க அப்பா இல்ல, பணம் பறிப்பவன் திருடன். முட்டாள். உட்கார். ஒரு மாதத்திற்கு எத்தனை நாட்கள்? 48 நாட்கள். 48 நாட்களா? யாரா சொல்லி கொடுத்தா? எங்க பக்கத்து வீட்டு வாச்சாரம்மா மானம் சொல்லி தந்தான் டீச்சர். வண்டு. மாதத்திற்கு 30 நாட்கள். உட்கார். ஏ கண்ணா, இங்க வா. ஒரு கதை சொல்றேன். ஒரு ஊர்ல ஒரு பெரிய ராஜாவா, பாவம், ரொம்ப ஏழையா. சத்தம். என்னடா ராஜா ஏழை கதை? போய் உட்கார். வணக்கம். வணக்கம் டீச்சர். ஏன் சரசு, சம்பள பணத்தை இங்க கொண்டு வந்து கொடுக்காம வீட்டுல கொண்டு போய் நீலா காகிட்ட தான் கொடுக்கணுமா? சம்பள பணமா? ஆமா ஆமா, இனிமேல அங்க கொண்டு போய் கொடுக்க கூடாது, இங்கதான் கொடுக்கணும். அம்மா, நாங்க அவங்க கிட்ட சம்பள பணத்தை கொடுக்கவும் இல்ல, எங்க கிட்ட பணமும் இல்ல. பின்ன நீலாக்கா என்கிட்ட சரசு சம்பளத்தை நீங்க அங்க கொண்டு வந்து கட்டினதா பணம் கொடுத்தாங்களே. அதுதாம்மா அவங்க நிறைஞ்ச மனசு. சரி சரி, நீங்க போலாம். சரசு, நான் வர்றேம்மா. சரிண்ணா. எங்க நீலாக்கா இருக்காங்களே, ரொம்ப நல்லவங்க, தான தர்மம் செய்யறவங்க, ஏழைகளுக்கு உதவுறவங்க. ஓஹோ, பாடத்தை சொல்றியா? எட்டு போட்டு பட்டு பூச்சி, ஊ பாத்து அறம் செய்ய விரும்பு. சுகுணா எங்க பாக்குற, இங்க கவனி. அறம் செய்ய விரும்பு. 6வது தினம். வரது இல்லாம அடுப்பு எப்படி எரியும்? பெரிய தொல்லையா போச்சு. சாமி, எங்க அண்ணனுக்கு ஒரு வேலை தர மாட்டியா? சரசு, யார்கிட்டமா பேசிக்கிட்டு இருக்க? ஏழைங்களா இருக்கிற நமக்கு இறைவன் தான் துணைன்னு நீங்க தானே அடிக்கடி சொல்லுவீங்க. அதனால நம்மள நல்லபடியா இருக்கணும்னு சாமியை கும்பிட்டுக்கிட்டு இருந்தேன். 1000 தடவை வேண்டிக்கிட்டாலும் நாம் அனுபவிக்கிறத அனுபவிச்சுட்டானமா தீரணும். என்ன இன்னும் எத்தனை நாளைக்கு நாம இப்படி கஷ்டப்படணும்? கணக்கு நம்ம கையில இல்லம்மா. ஆமா, நீ ஏன் இன்னும் ஸ்கூலுக்கு போகல? அண்ணே, என் ஸ்நேகிதை வச்சு ஸ்லேட்டை உடைச்சிட்டா. இன்னொரு சின்ன பொண்ணு புஸ்தகத்தை கிழிச்சிட்டா. அவங்கள திட்டவும் முடியல. புதுசா வாங்கி தர உங்ககிட்ட காசும் இல்ல. இந்த நிலைமையில நான் பள்ளிக்கூடம் போய் என்ன புண்ணியம்? அதுக்காக பள்ளிக்கூடத்துக்கே போகாம இருந்துட கூடாதும்மா. பக்கத்துல இருக்கிறவங்க ஸ்லேட்ல எழுதுறத பார்த்தாவது நீ பாடத்தை படிச்சுக்கணும். அப்படி செஞ்சா காப்பி அடிக்கிறேன் டீச்சர் அம்மா சத்தம் போடுவாங்கண்ணே. என் நிலையை நினைச்சா ஒரு பக்கம் வெக்கமா இருக்கு, இன்னொரு பக்கம் வேதனை அதிகமாகுது. சரசு, இன்னைக்கு ஒரு நாளைக்கு மாத்திரம் எப்படியாவது ஸ்கூலுக்கு போயிட்டு வாமா. நாளைக்கு உனக்கு அவசியம் ஸ்லேட்டு புஸ்தகம் வாங்கி தந்துடுறோமா. அண்ணா, நான் ஒண்ணு சொல்லட்டுமா? என்னம்மா? அன்னைக்கு பணத்தை கொடுத்து பள்ளிக்கூடத்துல என் சம்பளத்தை கட்டினாங்களே நீலாமா, அவங்க கிட்டே போய் கேட்டா என்ன? சரசு, இந்த காலத்துல ஒருத்தர் ஒரு முறை உபகாரம் பண்றதே பெரிய காரியம்.
மறுமுறையும் அவங்களுக்கு போய் தொல்லை கொடுத்தா அதை விட தொந்தரவு வேற எதுவுமே இல்ல. சும்மா போய் பள்ளிக்கூடத்துல உட்காந்துட்டு வரதுக்கு எனக்கு ரொம்ப வெக்கமா இருக்குண்ணா. எல்லாரும் கேலி செஞ்சு சிரிக்கிறாங்க. எனக்கு அழுகையா வருது. ஏழைகளோட அழுகதான் எதிரிகளுக்கு சிரிப்பா இருக்கும். இதெல்லாம் நாம கவனிக்க கூடாதுமா. அண்ணே, நாளைக்கு நீங்க சேட்டு புஸ்தகம் வாங்கி கொடுத்த உடனே பள்ளிக்கூடத்துக்கு போறேன். இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் உடம்பு சரியில்லைன்னு இங்க இருந்துடுறேன்னு. பொய் சொல்லலாமா? தப்புதான். நான் என்ன செய்யட்டும்? நாலு பொண்ணா படிக்குது, பின்னால் வந்தா ஓடிக்குது. சரசு, உன்னுடைய குறும்புத்தனமான பேச்ச எல்லாரும் கேட்டு ரசிக்க முடியாம நீ ஒரு குடிசையில பிறந்துட்டமா. மச்சி விட்ட மனம் இல்ல, குச்சி வீட்டுல குணம் இருக்குன்னு நீங்க தானே என்ன அடிக்கடி சொல்லுவீங்க. உண்மைதான். சரசு, நீ இங்கே இருமா, நான் கொஞ்ச நேரத்துல திரும்பி வரேன். அம்மா, அம்மா, அம்மா. வீட்டுக்குள்ள வந்துதான் பிச்சை கேட்கறதா? சரி கையப்படி. ஏன் தம்பி, என்ன பார்த்தா பிச்சை கேட்கிற மாதிரியா தெரியுது? அப்படித்தானே குரல் கொடுத்த? நான் பிச்சை கேட்க வரல தம்பி, இந்த வீட்டுல இருக்கிற பெரியம்மா பார்க்க வந்தேன். யார? நீலா அம்மா. அட, அவங்கள உனக்கு தெரியுமா? தெரியும் தம்பி. அக்கா அக்கா, நான் இப்படி அரிசி போட வந்தேன்னு நீலா அக்கா கிட்ட சொல்லாத அக்கா. சொல்லல தம்பி, பயப்படாத. அடட சரதாவா, வாம்மா. அன்னைக்கு வந்த அப்புறம் நீ வரவே இல்லையே. அடிக்கடி யார் வீட்டுக்கும் போக கூடாதுன்னு எங்க அண்ணன் சொல்லியிருக்காரு. அடட, குழந்தை, என்னடா அது? ஒண்ணும் இல்லக்கா, வறுத்த அரிசி ஜோமியில் போட்டு தின்னுகிட்டே இருக்கிறேன். ஏம்மா, இப்ப நீ பள்ளிக்கூடம் போறியா? ஓ, உங்க வீட்டுக்கு வந்த மறுநாளே போக ஆரம்பிச்சுட்டேனே. மாலா ஒண்ணும் சொல்லலையே. சொல்றதுக்கு என்ன இருக்கு? நீங்க தான் சம்பளத்தை கட்டிட்டீங்களாமே. நானா? யார் சொன்ன? எங்க அண்ணன் தான் சொன்னாரு. இல்லம்மா, நீங்க ரொம்ப நல்லவங்க. வாம்மா, ஏதாவது சாப்பிடுவேன். ஐயோ, யார்கிட்டயும் எதையும் வாங்கி சாப்பிடக்கூடாதுன்னு எங்க அண்ணனுடைய கண்டிப்பான உத்தரவு. அடாடா, நல்ல உத்தரவு போ. இல்லம்மா. என்னம்மா, ஏன் பேசாம இருக்கிற? உங்க அண்ணன் கிட்ட சொல்ல மாட்டீங்களா? என்னம்மா விஷயம்? படிக்கிறதுக்கு ஸ்லேட்டு புஸ்தகம் இல்ல, வாங்கி தரத்துக்கு அண்ணன் கிட்ட காசும் இல்ல. இத சும்மா அவர்கிட்ட கேட்கறதுக்கு எனக்கு மனசும் வரல. இவ்வளவுதானே? இந்த ஸ்லேட்டு புஸ்தகம் இன்னும் உனக்கு என்னென்ன வேணுமோ எல்லாம் வாங்கிக்க. வேண்டாங்க, ஸ்லேட்டு புஸ்தகம் மாத்திரம் வாங்கிக்கிட்டு வச்சுட்டு உங்ககிட்டே கொடுத்துடுறேன். வேணாம்மா, நீயே வச்சுக்க. சரசு, வணக்கம். நீ இங்கே வந்த? நான் நினைச்சேன். இல்லனா இனிமே இப்படி வரமாட்டேன். குழந்தைய இப்படியா மிரட்டி வைக்கிறது? என் தங்க அடுத்தவங்க வீடு தேடி வந்தது இதுதான் முதல் தடவை. இந்தாங்க உங்க பணம். பணமா? நீ சும்மா வச்சுக்கம்மா, உங்க அண்ணன் ஒண்ணும் சொல்ல மாட்டார். சரசு, பணமா வாங்கின? என்ன இது குழந்தைய இப்படி மிரட்டுறீங்க? அவ ஒண்ணும் கேட்கல, நான் தான் கொடுத்தேன். நீ சும்மா வச்சுக்கம்மா. வேண்டாங்க, உபகாரம் செய்யறவங்களுக்கு மேலும் உபத்திரவம் கொடுக்க கூடாது. உபதிரவம் ஒண்ணும் இல்லைங்க, சும்மா பணத்தை வாங்கிக்க சொல்லுங்க. நான் சொல்றேன், வாங்கிக்க சொல்லுங்க. சரி, வச்சுக்கம்மா. அப்ப நாங்க போயிட்டு வரோம். வாமா. இந்த வீட்டுக்கு கூட்டிக்கிட்டு போய் அண்ணாவை அடிக்க வேண்டாம்னு சொல்லுங்க. நீங்க சரசுவை அடிக்கவே கூடாது. இவ்வளவு புத்திசாலி பொண்ணு அடிச்சா வளர்க்கறது தப்பில்ல? இல்லைங்க, நான் ஒண்ணும் செய்ய மாட்டேன். சரசு, உன்னை நிச்சயமா அடிக்கலம்மா. வாமா. நீங்க இப்படி சொல்லிட்டு அப்புறம் வீட்டுக்கு கூட்டிக்கிட்டு போய் அண்ணன் என்ன அடிக்கும். அடிக்க மாட்டாரம்மா. அப்படி அடிச்சாருன்னா உடனே எங்க வீட்டுக்கு வந்துடு. அடிக்க மாட்டேன் சரசு, வாமா. வணக்கம் டீச்சர். வணக்கம். சரசா, எங்க வந்த? என்ன பார்க்க வந்திருக்க மாலா? இப்ப என் சிநேகிதியாச்சு. வாமா. இல்லம்மா, உங்க அப்பா கிட்ட சொல்லி எங்க அண்ணனுக்கு ஒரு வேலை வாங்கி தர மாட்டீங்களா? என் தங்கச்சி கொஞ்சம் வாய் துடுக்கா பேசுறவ. நீங்க அதை வித்தியாசமா நினைச்சிடாதீங்க, மன்னிச்சுக்கங்க. அப்படி ஒண்ணும் பேசலையே. சரசு, எங்க அப்பா கிட்ட சொல்லி கூடிய சீக்கிரம் உங்க அண்ணனுக்கு ஒரு வேலை வாங்கி கொடுக்க ஏற்பாடு செய்யறேன். ரொம்ப நன்றிங்க, நான் வர்றேன். போயிட்டு வர்றேங்க.